அனைவருக்கும் வணக்கம். பருவம் 2, 4ஆம் வகுப்பு தமிழில் 8வது பாடம் பசுவுக்கு கிடைத்த நீதி. இந்த பாடம் நாடகம் வடிவில் அமைந்திருக்கும். இந்த நாடகத்தோட முன்கதை சுருக்கம் பார்க்கலாம். சோழ மன்னர்களுள் ஒருவர் மனுநீதி, முறைமை தவறாது ஆட்சி புரிவதையே தம் நோக்கமாக கொண்டவர். ஆயினும் அவரது ஆட்சி காலத்தில் வாயில்லா பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பேரிழப்பு. அதற்கு காரணமானவன் வேறு யாருமல்லன், அரசரின் மகனே. இப்போது அரசர் என்ன செய்வார்? தன் மகன் என்று அவனை காப்பாற்றுவாரா, அல்லது தன் கன்றை இழந்து வாடும் அந்த பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவாரா? சோழ மன்னர்களுள் புகழ் வாய்ந்தவர் மனுநீதி சோழன். மனுநீதி என்ற பெயர் வர காரணம், தம்மிடம் நீதி வேண்டி வரும் மக்களுக்கு நியாயமான, முறை தவறாத தீர்ப்பை வழங்குவதில் சிறப்பு வாய்ந்தவர். அது மட்டுமல்லாது வாயில்லா ஜீவன்களிடமும் அன்பு கொண்டவர் என்பது இந்த வழக்கிலிருந்தே தெரியும். மனுநீதி சோழன் ஆட்சி காலத்தில் ஒரு பசுவிற்கு பேரிழப்பு ஒன்று ஏற்பட்டது. அது என்னன்னா, அரசரின் மகனே பசுவின் கன்றை தேரின் காலில் ஏற்றி கொன்றுவிட்டார். கன்றை இழந்த பசு அரசரை நாடி உரிய நீதியை பெற அரங்கத்திற்கு வந்திருந்தது. வாருங்கள், தெரிந்து கொள்ள அரங்கத்துக்குள் நுழைவோம். காட்சி 1. இடம் அரசவை மண்டபம். காலம் நண்பகல். உறுப்பினர்கள் அரசர் மனுநீதி சோழர், அமைச்சர் பெருமக்கள். அவையில் மன்னரும் அமைச்சர் பெருமக்களும் வீற்றிருந்தனர். அப்போது அங்கு வந்த தச்சர் ஒருவர் மன்னரை வணங்கி பணிகிறார். இனி நடக்கப் போவதை பார்ப்போம். முதல்ல அரசர்: வாருங்கள் தச்சரே, நேற்று உம்மிடம் ஒரு வேலையை கொடுத்தேனே, முடித்து விட்டீரா? அரசரின் கேள்விக்கு தச்சர் பதிலளிக்கிறார்: ஆம், முடித்து விட்டேன் மன்னா. நீங்கள் நேரிலேயே வந்து பார்வையிடலாம் மன்னா. திரும்பவும் அரசர்: அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர் பெருமக்களே, சோழ நாடு சோறுடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி. அது மட்டுமா, நம் சோழர் குலத்துக்கு பெருமை சேர்க்கும் மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை அல்லவா? அதனால்தான் என் ஆட்சியில் குடிமக்கள் யாரும் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தேன். அதற்காக நான் ஏற்படுத்திய ஓர் அமைப்பே ஆராய்ச்சி மணி. அதைத்தான் இந்த தச்சர் சிறப்பாக செய்து முடித்துள்ளார். அரசர் தச்சர் ஒருவரிடம் ஒரு வேலையை கொடுத்திருந்தார். அந்த வேலை முடிந்துவிட்டதாக தச்சர் அரசரிடம் கூறியிருந்தார். அரசரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அரசவையில் உள்ள அமைச்சர் பெருமக்களிடம் சோழ நாட்டின் பெருமையை எடுத்துரைத்தார். சோழ நாடு சோறுடைத்து என்பது உலகோர் அறிந்த செய்தி. அது மட்டுமல்லாது நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மற்றொரு செய்தி நீதி தவறாத ஆட்சி முறை. அவரது ஆட்சியில் அனைத்து குடிமக்களும் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அவர் ஏற்படுத்திய திட்டம்தான் அந்த ஆராய்ச்சி மணி. அந்த ஆராய்ச்சி மணியை தச்சர் செய்து முடித்து விட்டதாக அரசரிடம் கூறியிருந்தார். உடனே அமைச்சர்: ஆராய்ச்சி மணியா? அது எதற்கு மன்னா? அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள்? அமைச்சர் கேட்குறாரு. அதுக்கு அரசர்: சொல்கிறேன் அமைச்சரே, நம் அரண்மனை வாயிலிலே கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்டச் செய்துள்ளேன். குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம். அரசர் அதற்கு பதில் அளிக்கிறார். கோயிலில் மணி இருக்கும் இல்லையா, அதே மாதிரில பெரிய வடிவில் ஒரு மணியை கட்ட செஞ்சுருக்கேன். யார் வேணாலும் அந்த மணியை அடித்து தனக்கு வேண்டிய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஆராய்ச்சி மணியை நான் அங்கே கட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அமைச்சர் கேட்குறாரு: அரசே, இதில் என்ன புதுமை? நீங்கள் தான் எந்த குறையும் மக்களுக்கு வைப்பதில்லையே. அதற்கு அரசர் சொல்கிறார்: நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா? மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில்தான் உள்ளது. அது மட்டுமா, குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை ஒலித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடிப்போய் சென்று நிற்பேன். அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன். அமைச்சர் சொல்வதும் சரிதான். இருந்தாலும் குடிமக்கள் ஒருத்தரும் அவங்க குறைகளை சொல்றதுக்கு சில நேரம் தயங்கலாம் இல்லையா? அதனால அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சாக்கா நாம உடனே போய் அவங்களோட குறைய தீர்க்கலாம். உடனே அமைச்சர்கள் சொல்றாங்க: ஆஹா, நீங்கள் தான் சிறந்த மன்னர். இவ்வுலகம் உள்ளவரை உங்கள் புகழ் ஓங்கும்.
என்று கூறிவிட்டு அரசவை கலைகிறது. சில மாதங்களாக ஆராய்ச்சி மணியின் ஓசையை அரசர் கேட்கவே இல்லை. இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம்போல் அமைச்சர்கள் சூழ மன்னர் அமர்ந்திருந்தார். அப்போது ஆராய்ச்சி மணி ஒலிக்கத் தொடங்குகிறது. இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காட்சி 2. இடம் அரசவை. காலம் மாலை. உறுப்பினர்கள் அரசர், அமைச்சர் பெருமக்கள், அரண்மனை காவலாளி. காவலாளி சொல்றாரு, மன்னா மன்னா என்று அழைத்தவாறே பதற்றத்துடன் ஓடி வருகிறான் அரண்மனை காவலாளி. அரசர், என்ன ஆயிற்று? ஏன் இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய்? பதறாமல் சொல். காவலாளி சொல்றாரு, மன்னா, இதுவரை நான் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை, அதனால்தான் எப்படி சொல்வது என்று தயங்குகிறேன். அதற்கு அரசர் சொல்றாரு, என்ன ஆனாலும் பரவாயில்லை, சொல்ல வந்ததை செய்தியை தயங்காமல் உடனே சொல். காவலாளி சொல்றாரு உடனே, மன்னா, அது வந்து நம் அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணி என்று இழுக்கிறார். அரசர் சொல்றார், என்ன ஆராய்ச்சி மணியை யாராவது அடிக்கிறார்களா? இவ்வளவு மாதங்களாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று நினைத்தேனே. பரவாயில்லை, இதோ நானே வருகிறேன். அரசர் அரண்மனை வாயிலுக்கு விரைய அமைச்சர்களும் பின்தொடர்ந்து செல்கின்றனர். வாயிலுக்கு போயிட்டு பார்க்குறாங்க. அரசர், ஐயகோ, என்ன ஆயிற்று? பசு ஒன்று ஆராய்ச்சி மணியை அடித்து கொண்டிருக்கிறதே. என் ஆட்சியில் வாயில்லாத பசுவுக்கு குறை நேர்ந்ததா? இதை நான் எங்கனம் பொறுத்து கொள்வேன்? அதன் கண்களில் வழியும் கண்ணீரை பாருங்கள். தாங்க முடியாத துயரத்தில் அது துன்பப்படுவது போல் இருக்கிறதே. 5 விலங்குகளின் துயரம் நீக்க மறுத்தான் என்ற இந்த வியனுலகம் என்னை பழிக்குமோ? இனி என் வாழ்நாளெல்லாம் படிச்சொல்லை சுமந்து திரிவேனோ? எனக்கொன்றும் விளங்கவில்லையே. கதரும் அந்த பசுவின் கண்ணீரை துடைக்க இதோ புறப்பட்டான் இந்த மன்னன் என்று பிறர் அறியட்டும். யாரெங்கே? உடனே சென்று அந்த பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள். அரசர் ரொம்ப கவலைப்படுறாரு. அந்த பசுவோட துயரத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? என்னோட ஆட்சியில இவ்வாறு நடக்குதே. வாயில்லா ஜீவனே அது விடும் கண்ணீர் பண்டு இவரும் வருத்தப்படுகிறார். யாராவது சென்று அந்த பசுவின் துயரத்திற்கு காரணம் என்ன என்று அறிந்து வரச் செய்கிறார். காவலாளிகள், உத்தரவு மன்னா, இதோ சென்று விரைவில் செய்தியுடன் மேல்கிறோம். அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டிச் செல்லும்போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது. தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது. அதன் ஆற்றனா துயரே ஆராய்ச்சி மணி விடுவில் ஒலிக்கத் தொடங்கியது. இனி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காட்சி 3. இடம் அரசவை. காலம் காலை. உறுப்பினர்கள் அரசர், அமைச்சர் பெருமக்கள். அமைச்சர், மன்னா, தங்கள் முடிவை அருள் கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள். அமைச்சர் கேட்குறாரு, அரசரை, உங்களோட முடிவை மாற்றிக்குங்க. அப்போது அரசர் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அந்த பசுவோட துயர் துடைக்க ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அந்த முடிவு என்னன்னு நம்ம இந்த காட்சியில் பார்ப்போம். அரசர் சொல்றார், என்ன சொல்கிறீர் அமைச்சரே? மண்ணுயிர் காக்கும் மன்னன், நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று மக்கள் என்னை போற்றுகிறார்களே, அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். பசுவின் கதறலுக்கு செவிசாய்க்காத கொடியோன் என்னும் அவச்சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதுதான் நான் எடுத்த முடிவு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. மனிதனாக 6 அறிவு படித்த மனிதனாக இருந்தாலும் 5 அறிவு படித்த விலங்குகளாக இருந்தாலும் ஒரே நீதிதான் அப்படின்றத இதுல புரிய வைக்கிறாரு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்ற தனது முடிவை அவரு சொல்றாரு. அமைச்சர் கேட்கிறார், மன்னா, சற்று பொறுங்கள். உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒரு மகன். பசுவின் கன்றை அவன் வேண்டுமென்றே கொல்லவில்லையே. அவன் அறியாமல் செய்த தவறுதானே அது. அதற்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். இப்போவும் அந்த முடிவை சொல்லல. அமைச்சர் அந்த முடிவை வேண்டாம், பொறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அதற்கு அரசர் சொல்றாரு திரும்பவும், ஆம், அதுதான் சரி. கண்ணீரும் கம்பளையுமாய் நின்ற அந்த பசுவின் முகம் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? அந்த கண்ணில் வழியும் கண்ணீர். நீயும் ஒரு மன்னனா? உனக்கும் உன் மகன் அப்படியே எனக்கும் என் கன்று அல்லவா? அந்த சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம் செய்தது? அதன் உயிரை போக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? கன்றை இழந்து தவிக்கும் எனக்கு யார் ஆறுதல் தருவார்? இனி என் வாழ்நிலெல்லாம் வீண்தானோ என்று என்னை கேட்பது போல் இருக்கிறதே. ஆகவே நான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்க மாட்டேன். ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டிய அந்த உணர்வுகள் எல்லாம் அந்த பசுவிற்கும் உண்டு என்பதை அரசர் புரிந்து கொள்கிறார். அந்த பசுவே தன்னிடம் கேட்பதாக நினைத்து கொண்டு
அவரது முடிவில் இருந்து சற்றும் பின்வாங்கவில்லை. அமைச்சர் கேட்கிறார் திரும்பவும், அரசே, மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன், உங்கள் மகனை கொல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அதற்கு அரசர், போதும் அமைச்சரே, நிறுத்துங்கள், இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலிட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலிலிட்டு கொல்லத்தான் போகிறேன். அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும். இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு. இந்த சோழ பரம்பரை என்னால் தலை குனிய கூடாது. பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறா மனுநீதி சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும். யாரெங்கே? தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து. இழுத்து வா என் மகனை. இப்போதே அவனை தேர்காலிலிட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன். அரசர் சொன்னது போன்றவே காவலாளிகளும் செய்தனர். அரசரும் தேர்காலில் தன் மகனை ஏற்றி தண்டனை வழங்கினார். தவறிழைத்தவன் தன் மகனேயானாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடு மட்டுமல்லாமல் அந்த தவறுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியா இடம் பெற்றான் மனுநீதி சோழன். என்ன மாணவர்களே, மனுநீதி சோழனின் கதையை கேட்டீர்களா? மனுநீதி சோழனின் நீதி வழுவா ஆட்சி முறையை கேட்டிருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.